சார் ஒரு கட்சியில் இந்த ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வேறு கட்சிக்கு மாறுறாங்க. மாறுறதுனால அந்த கட்சிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் சார்? அவர் ஒரு 10 வருஷம் எம்எல்ஏவோட இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த 10 வருஷமாக அவருக்கு ஓட்டு போட்டவர் எல்லாருமே இந்த புது கட்சியில் சேர்ந்த எம்எல்ஏக்கு உடனே வந்து அவங்களும் ஓட்டு போட்டுருவாங்கிறது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை. இப்போ 234 தொகுதியில் ஒரு தொகுதி தான் அவர் நின்று ஜெயித்தவர். மீதி 233 தொகுதியான தமிழ்நாட்டில் எல்லாத்தையுமே ஒரே எம்எல்ஏ ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால தமிழ்நாட்டுக்கே பெருமை, அந்த சேர்ந்த கட்சிக்கு பெருமைன்னு நினைக்கிறது தவறு. அது எந்த விதமான பலனையும் கொடுக்காது, எந்த விதமான வெற்றிக்கும் வழியும் இல்லை. அவர் என்ன, அவரால் பயனடைஞ்ச ஒரு தொகுதியில் உள்ள ஒரு 15,000 பேர் அந்த புது கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர இவர்னால எந்த மாற்றமும் கட்சிக்கும் இல்லை, தமிழகத்துக்கும் இல்லை. இது அவர் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. அவருடைய லாபம் சீட்டு வாங்கணும், அதுக்கு தான் அந்த இந்த கட்சியில் கொடுக்க முடியாது. 10 வருஷத்தில் சில அரசியல்வாதி வளர்ந்துருப்பாங்க, பயத்தில் நம்ம ஓடு நமக்கு வந்து கட்சி சீட்டு கொடுக்காது, இதில் போய் சேர்ந்தால் மாசாக இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு நமக்கு அதுலேயும் எம்எல்ஏ வந்துடலாம். இப்படி தப்பு கணக்கு போட்டு தப்பு கணக்கு தான் முடியுமே ஒழிய அது எதுவும் சரியான கணக்கே அல்ல. மக்கள் கணக்கும் அது வேறு மாதிரி போட்டு அவங்களும் தப்பு கணக்கு அவருக்கு கொடுத்தாங்கன்னா அவருக்கு நிலைமை என்ன ஆகும், வேறு மாதிரி போயிடும்.